الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العظيم அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறுவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால், அல்லாஹுடைய மிகப்பெரிய அன்பினால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை தொடர்ந்து சுமார் 11 மாதங்களாக படிக்குகின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் நீண்ட ஒரு வரலாற்று தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்கா வாழ்க்கைக்கு முற்பட்ட பகுதி, மக்கா வாழ்க்கைக்கு பிற்பட்ட பகுதி, அதே போன்று மதீனாவுடைய வாழ்க்கை, மதீனாவுடைய வாழ்க்கையின் ஆரம்ப சில படிமுறைகளை, எப்படி மதீனாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி எழுப்பினார்கள், அங்க ஒரு சரியான ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கினார்கள் என்ற பகுதியை நாங்க பார்த்தோம். சென்ற பாடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சின்ன சின்ன போர் நடவடிக்கைகள், யுத்த நடவடிக்கைகள், அனுப்பப்பட்ட சிறிய சிறிய படைகளை பற்றி நாங்க போன பாடத்துல பார்த்தோம். கடைசியாக நாங்க கிபிலா மாற்றப்பட்டது, காபாவை நோக்கி பைத்துல் மக்திஸிலிருந்து கிபிலா மாற்றப்பட்ட அந்த கடைசி செய்தியை நாங்கள் சென்ற வாரத்துல பார்த்தோம். இன்றைய பாடத்துடைய மிக முக்கியமான பகுதி பத்ர் போர் பற்றிய முழுமையான வரலாற்றின் முதற் பகுதியை இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னால் பத்ர் போர் ஹிஜ்ரி 2 ரமதானிலே நடைபெற்றது. அதற்கு முன்னால் ஷாபானுடைய மாதத்திலே முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு, மார்க்கத்துடைய ஷரியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு மார்க்க கடமையாக்கப்பட்டது. அதுதான் நோன்பு கடமையாக்கப்பட்டது ஷாபானுடைய மாதத்தில். ஹிஜ்ரத்துடைய 2வது வருடம் ஷாபானுடைய மாதத்தில் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதற்கு முன்னால நோன்பு இருந்துச்சான்னு கேட்டா நோன்பு இருந்துச்சு. ஹதீஸ்ல ரிவாயத்துல நாங்க பார்க்கிறோம், முஸ்லிம்ல வர ரிவாயத், ஜாஹிலியா காலத்திலேயே மக்கள் ஆஷூரா நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தார்கள். ஜாஹிலியா காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஆஷூரா நோன்பு பிடிப்பார்கள். ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு ஆஷூரா நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸாமா வ அமர பிஸியாமிஹி, அவர்கள் நோன்பு நோட்டார்கள், சஹாபாக்களுக்கும் நோன்பு பிடிக்குமாறு ஏவினார்கள். அப்ப ஆஷூராவுடைய நோன்பு ஆரம்பத்தில் கடமையாக இருந்தது, பின்னால் அது சுன்னத்தாக மாற்றப்பட்டது. விரும்பியவர்கள் பிடிக்கலாம், விரும்பியவர்கள் பிடிக்காமல் இருக்கலாம் என்ற அந்த சட்டமுறை வந்துச்சு. நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய முதலாவது கட்டம் ஆஷூராவுடைய நோன்பு. அப்ப இஸ்லாம் பாருங்க, உடனடியாக சட்டங்களை உண்டாக்கி மக்களை கஷ்டப்படுத்தல. எங்களுக்கு தெரியும், தொழுகை ஆரம்பத்துல சும்மா தொழுகை, சாதாரணமான தொழுகை இருந்துச்சு, நஃபிலான தொழுகைகள் இருந்துச்சு, ஸல்லல்லாஹு தஹஜ்ஜத் தொழுது வந்தாங்க, பின்னால தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. இஸ்லாத்துடைய மார்க்க விஷயங்கள் அல்லாஹ் கடமையாக்குற நேரத்துல தஷ்ரீ என்று சொல்றது, இஸ்லாத்துடைய கடமைகள் கடமையாக்கப்படுற நேரத்துல ஒரே அடியா மனிதனை போட்டு கடமையாக்குறது இல்லையேண்டா பழக்கம் இல்லாதவர்கள் ஒட்களே செய்ய அவங்களால இயலாது. பொதுவாக இப்ப நாங்க தொடர்ந்து முஸ்லீம்களாக முஸ்லீம் பரம்பரை அளிக்கிறதால சிறிய வயதுல 4 வயது 5 வயது பிள்ளைங்களும் நோன்பு பிடிக்கும். ஆனா நோன்பே பிடிக்காம பழக்கப்பட்ட ஒருவரால் திடீரென்று நோன்பு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். எனவே இஸ்லாம் என்ன செஞ்சுச்சுன்னா படிமுறையை கையாண்டுச்சு. ஷரியத்தை தஷ்ரீஅ உருவாக்குறதுல படிமுறையை கையாண்டுச்சு. அதுல முதலாவது ஆஷூராவுடைய நோன்பு. பின்னால ஒரு கட்டம் வந்துச்சு, இஸ்லாம் ரமலானுடைய நோன்பை கடமையாக்கிச்சு. ரமலானுடைய நோன்பை கடமையாக்கிச்சு. ஆனா புகாரியுடைய தாலீகான ஒரு ரிவாயத்து வருது, முஸ்லிமுடைய ரிவாயத்தும் வருகிறது. நோன்பு எப்படி இருந்துச்சுன்னா ஸல்லல்லாஹு காலத்துல ஆரம்பத்துல விருப்பமானவர்களுக்கு பிடிக்கலாம், விருப்பமானவர்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்கவில்லை என்றால் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தா சரி, ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தா அதுக்கு பகரமாக சரியாக கூடிய வளமை இருந்துச்சு. அப்ப 2வது கட்டமாக நோன்பு எப்படி ஆக்கப்பட்டுச்சுண்டா, நோன்பு கடமை தான், ஆனா நோன்பு பிடிக்கலன்னா ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தா அதுக்கு பகரமாக ஆகிடும் என்று சொல்லி அதுக்குரிய அந்த ஒரு சலுகை தரப்பட்டிருந்தது. ஆனா அந்த சலுகையுடைய காலத்துல சில சிரமமான சட்டங்கள் இருந்துச்சு. நோன்புடைய சட்டத்துல சில சிரமம், சலுகையோட சேர்த்து சில சிரமம். எப்படின்னா முஸ்லிம்ல வர ரிவாயத்தா, இஃப்தாருடைய நேரத்துல நோன்பு திறக்க கிடைச்சல்லண்டா அவருக்கு அப்புறம் நோன்பு திறக்கலாம், அவருக்கு நோன்பு திறக்கணும், அடுத்த நாள் இஃப்தாருடைய நேரத்தை நோன்பு திறக்கலாம், இடையில நோன்பு திறக்கலாம். அப்படியான ஒரு சட்டம் ஒன்று ஆரம்பத்தில் இருந்துச்சு. அப்ப அன்று ராவும் அவர் பசியாக இருந்து மறுநாள் பகலும் பசியாக இருந்து இஃப்தாருடைய நேரத்துல தான் நோன்பு திறக்கலாம் என்ற ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்ப குர்ஆன் என்ன சொல்லிச்சுண்டா, அந்த சட்டத்தை குர்ஆன் இல்லாமல் ஆக்கிச்சு. குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். அப்ப குர்ஆன் சொல்லிச்சு, உங்களுக்கு ஃபஜ்ரு சாதிக், அதாவது அதிகாலை சுபஹுடைய நேரம் வரைக்கும் உங்களுக்கு சாப்பிடலாம் என்ற அனுமதியை குர்ஆன் தந்துச்சு. அதே மாதிரி பெண்களுடனான இல்லற வாழ்க்கையை ரமதானுடைய இரவுகளிலும் தடை செய்யப்பட்டிருந்தது ஆரம்பத்தில். அப்ப அதையும் இஸ்லாம் வஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபது இலா நிசாஇக்கும், பெண்களுடன் நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கை வாழ்வது
ரமலானுடைய இரவுகளில் அனுமதிக்கப்பட்டது, ஹலாலாக்கப்பட்டது என்ற சட்டத்தை குர்ஆன் சொல்லிச்சு. அப்ப இரண்டாம் கட்டம் இப்படி இருந்துச்சு. மூணாவது கட்டமாகத்தான் ரமலானுடைய நோன்பு. ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும், யாருக்கு ரமலானுடைய மாதம் கிடைக்குகின்றதோ அவர்கள் அதிலே நோன்பு பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை குர்ஆன் சொல்லிச்சு. எனவே அந்த ஹிஜ்ரி ஷாபானுடைய மாதம், ஹிஜ்ரி 2 ஷாபானுடைய மாதத்துல அந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அப்ப இந்த ரமலானுடைய மாதம் ஷாபான் முடிந்த அடுத்தது ரமலானுடைய மாதத்தில் தான் இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வாகி அந்த பத்ர் யுத்தம் என்றது நடைபெற்றது. அப்ப நாங்க போன பாடத்துல ஒரு முக்கியமான செய்தியை பார்த்தோம். உஷைரா என்ற ஒரு போரை பத்தி நாங்க பார்த்தோம் போன பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 150 சஹாபாக்களுடன் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடி பிடித்துக் கொண்டு மக்காவிலிருந்து ஷாமுக்கு செல்லக்கூடிய வியாபார கூட்டத்தை வழிமறிக்க போனாங்க என்ற ஒரு செய்தியை நாங்க பார்த்தோம். நினைவுக்குதோ தெரியாது, போன பாடத்துல நாங்க பார்த்தோம். உஷைரான்ற போரை பத்தி பார்த்தோம். அதாவது ஷாமுக்கு போற அந்த படையை வழிமறிப்பதற்காக வேண்டி 150 பேர்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ஆனா அவங்க போறதுக்கு முன்னாலே அந்த படை கடந்து போயிருந்தது என்ற செய்தியை நாங்க பார்த்தோம். அப்ப இந்த படைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாக அவதானமாக இருந்தாங்க. இந்த படை திரும்பி வரும், பணத்தை எடுத்துட்டு போனாங்க, இப்ப பொருள் எடுத்துட்டு திரும்பி வர போறாங்க. ஷாம்ல போய் அந்த பணத்தை கொடுத்து நிறைய பொருட்கள் எடுத்துக்கொண்டு வந்து மக்காலே வியாபாரம் செய்வாங்க. அப்ப ஷாமுடைய வியாபாரம் தான் மக்காவுக்கு மிக முக்கியமான வியாபார தலமாக இருந்தது. ஆனா துரதிர்ஷ்டவசமாக அவங்களோட ஷாம் எங்க இருந்துச்சு? மதீனாவை தாண்டி தான் போகணும். அப்ப மக்காலிருந்து போறவங்க மதீனாவை தாண்டி தான் போகணும். இது அவங்க மக்காவாசிகளுக்கு பெரிய தலையீடியாக இருந்துச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க இந்த படை திரும்பி வரும்ன்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாக இருந்தாங்க. அதனால 2 நபி தோழர்கள் சயீத் இப்னு ஸைத், தல்ஹத் இப்னு உபைதுல்லா, 2 பேரும் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல 2 பேரும் இருக்கிறாங்க. சயீத் இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்க வரலாற்று ஏற்கனவே பல தடவைகள் அவங்கள பத்தி பேசினோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மச்சனும் தான், ஒரு வகையில அப்பட வகையில சொந்தமும் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி ஃபாத்திமாவை திருமணம் முடித்த அமைப்புல சயீத் இப்னு ஸைத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மச்சனும் தான் இருக்கிறாங்க. சயீத் இப்னு ஸைத் இவருடைய வாப்பா பத்தி நாங்க தனியா ஒரு பகுதியிலே பார்த்தோம். அதாவது ஜாஹிலியா காலத்திலேயே சிலை வணங்காமல் வாழ்ந்த ஒரு 4 பேரை பத்தி பேசுற நேரத்தில் இவரை பத்தி பார்த்தோம். ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல், அதே மாதிரி சயீத் இப்னு ஸைத். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் உமர் இப்னு கத்தாப் இப்னு நுஃபைல். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அப்பா நுஃபைல், சயீத் அப்பட வாப்பா நுஃபைல். மறுபக்கத்துல சயீத் திருமணம் முடிச்சிருந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி ஃபாத்திமா. இவங்கள திருமணம் முடிச்சிருந்த அமைப்புல சொந்தமாகறாங்க. இந்த சயீத் இப்னு ஸைதும் இன்னொரு சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபி தோழர் தான் தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய தைம் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இதைக்கிறாங்க தைம் கோத்திரத்தை சேர்ந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லா. இந்த 2 பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க. நீங்க போய் ஹௌரா என்ற இடத்துக்கு போய்த்து இந்த கூட்டம் திரும்பி வருகிறான்ற செய்தியை பாருங்கன்னு சொல்லி அனுப்பினார். சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹௌரா என்ற இடத்துக்கு போய் காத்திருந்தாங்க. அங்க ஜுஹைனா கோத்திரம் வசிச்சாங்க. அந்த இடத்துல இந்த பாருங்க, இங்கதான் ஷாம் இருக்குது, இது மக்கா, இது மதீனா. அப்ப மக்காலிருந்து ஷாமுக்கு இப்படி போறதாக இருந்தால் மதீனாவுக்கு இதை வழிமறிக்கிறது கிட்ட. அப்ப இதுதான் ஜுஹைனா கோத்திரம் வாழ்ந்த பகுதி. சாட்டை பார்த்தா நல்லா பத்ர் யுத்தத்துடைய அந்த விஷயம் விளங்கும் என்னாண்டு. அப்ப இங்கிருந்து போன படை தான் ரிட்டர்ன் திரும்பி வருகுது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்து அனுப்புறாங்க. இந்த ஜுஹைனா கோத்திரத்திட்ட போய் இருந்து நீங்க ஹௌரான்ற இடத்துல இருந்து எப்ப இந்த படை புறப்பட்டு வந்தன்ற செய்தியை நீங்க எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இந்த 2 பேரும் செய்தி எடுத்துக்கொண்டு திரும்பி வராங்க மதீனாவுக்கு. வாரத்துக்கு முன்னாலேயே இப்னு சஅத் ரஹிமஹுல்லாஹ் தபகாத்ல அவங்களோட கருத்துப்படிக்கு வாரத்துக்கு முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏண்டா காத்து கொண்டிருக்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கல. ஏண்டா பல தடவைகள் நாங்க போன படத்தை பார்த்தோம், படைகள் தப்பி போயிடுச்சு, கிடைச்சல. எத்தனையோ முறை டாக்கெட் பண்ணி போனாங்க, படை கிடைச்சல. அப்ப இந்த முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முனைப்பா அவதானத்தோடு இருந்தாங்க. எப்படி சரி இந்த படையை நாங்க பிடிக்கணும்ன்றதுல அவதானத்தோடு இருந்தாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தோட வந்துட்டான். அந்த படையில யார் வாராங்கண்டா அபூ சுஃபியான் என்று சொல்லக்கூடியவர் வரார். அல்லாஹ் மக்கா வெற்றிக்கு பின்னால் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. ஆனா தீனை மிக எதிர்த்தோரால் அபூ சுஃபியான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 4 அப்பமார்டத்துல வார குடும்பமும் தான் அப்து ஷம்ஸ் குடும்பம். 4 அப்பமார் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பமார்ல நௌஃபல், முத்தலிப், அப்து ஷம்ஸ். இந்த குடும்பத்துல வாரவர் தான் இந்த அப்து ஷம்ஸ் புல்லோங்கல்ல வாரவர் தான் உமையா. உமையாட பரம்பரையில வந்தவர் தான் இந்த அபூ சுஃபியான். இதைகிறார், இவர் தான் அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் ஸஹ்ர் இப்னு ஹர்ப் இப்னு உமையத் இப்னு அப்தி ஷம்ஸ் இப்னு அப்தி மனாஃப் என்று அப்து மனாஃப்ல போய் இணைறாங்க. எல்லாரும் ஸலதாத்துடைய அந்த அப்பல போய் இணைறாங்க. அப்ப இந்த அபூ சுஃபியானுடைய படை வராங்க.
40 பேர் அல்லது 30 பேர். அந்த படையில் இருந்தவங்க வெறும் 40 பேர் 30 பேரோட வாராங்க. அந்த படையில சில முக்கியஸ்தர்கள் இருந்தாங்க, குறைஷியர்களுடைய முக்கியமான ஆட்கள். ஒன்று அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மிக தந்திரமான ஒரு ஆள் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தது மஹ்ரமத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஆள். இவர் ஸல்லல்லாஹு உம்மோட குடும்பம், ஜுஹ்ரா குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸல்லல்லாஹு உம்மை இதைக்கிறாங்க, இதை மஹ்ரமா ஜுஹ்ரா குடும்பம். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு இன்னும் தேவைப்படுவாங்க. ஜுஹ்ரா குடும்பம், ஸல்லல்லாஹு ஆமினாவுடைய குடும்பம், ஜுஹ்ரா குடும்பம். இது எப்படி வந்தா இதைக்கிறார் மஹ்ரமா. இவரோட மகன் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், மிஸ்வர் இப்னு மஹ்ரமா. இவர் தீனை எதிர்த்து பின்னால் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அப்ப இந்த மஹ்ரமா இருக்கிறாரு, அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு நிற்கிறாங்க, அபூ சுஃபியான். இந்த படை தான் திரும்பி வராங்க. ஆனா 40 பேருன்றதுக்கு கொண்டு வர சாமன் 1000 ஒட்டகங்கள் ஏற்றி சாமன் கொண்டு வரான். 1000 ஒட்டகங்கள்ல சாமன் கொண்டு வரண்டா எவ்வளவுக்கு பெருமதியான சாமனாக இருக்கும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தி வந்து கிடைச்சது. குறைஷியர்கள் இந்த தினம்தான் வெளியாகிட்டாங்க ஷாம்ல இருந்து. அப்ப அவங்க கடந்து போறது இந்த தினத்துல அந்த பத்ருடைய பகுதியை தாண்டி போவாங்கன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டாங்க. சொன்னாங்க, ஹாதிஹி ஈரு குரைஷ், குறைஷியர்களுடைய வியாபார கூட்டம் வெளியாகி விட்டது. லஅல்லல்லாஹ யுனஃபிலுகுமுஹா, அல்லாஹ் உங்களுக்கு அதனை அவனுடைய பக்கத்தால ஹதியாவாக அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடும், அல்லாஹ் அன்பளிப்பாக உங்களுக்கு அதனை தரக்கூடும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், அங்க இருந்த சஹாபாக்களை கூப்பிட்டு படைக்கு தயாராக சொன்னாங்க. யாரையும் வற்புறுத்தல், விருப்பமானவங்களும் தயாராக சொன்னாங்க. ஏனென்றா இது வற்புறுத்தல். ஒரு காரணம் வந்து இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இது நடக்குமா நடக்காதாண்டா தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாலே போன பல தடவைகள்ல அவங்க கிடைச்சல. அதனால வற்புறுத்தல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கக்கூடியவர்களை அழைச்சி கொண்டு படையில போனாங்க. அப்ப அந்த படையில, முஸ்லிம்களுடைய படையில 313 பேர்கள். இதுதான் பிரபலமான கருத்து. வேற சில அறிவிப்புகள்ல 319 317 இதுக்கு நெருக்கமான கருத்துகள் இருக்குது. பிரபலமான கருத்து 313 சஹாபாக்கள். அதுல 240 மதீனாவாசிகள், 70 மக்காவாசிகள். 240 70 விட கொஞ்சம் கூட மக்காவாசிகள். இன்னும் சில கருத்து படிக்கு இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் கருத்து படிக்க 60 மக்காவாசிகள். அப்ப எப்படி இது கிட்டத்தட்ட இந்த எண்ணிக்கையில கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருக்குது. அப்ப ஒரு 300க்கும் 320க்கும் இடைப்பட்ட சஹாபாக்கள் இந்த படையில வெளியாகிறாங்க. இதுல ஒரு சில சஹாபாக்கள் கலந்து கொள்ள கிடைச்சல. அதுல குறிப்பாக சொல்ற ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்ளல. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காரணம் என்னன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, அதாவது ஸல்லல்லாஹுடைய மகள் ருக்கையா, அவங்க வந்து சுகஈனமாக இருந்தாங்க. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மனைவியுடைய விஷயத்தை கவனிக்கிறதுக்காக வேண்டி அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. கவலையான செய்தி, பத்ர் யுத்தம் முடிஞ்சு வர நேரத்துக்கு ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகி இருந்தாங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் பின்னால பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, இருக்கக்கூடிய அந்த 300 சொச்சம் சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு அவங்களுக்கு இப்ப கொடி அமைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வெள்ளை கொடி அமைச்சாங்க, பிரதான கொடி. அதுதான் யுத்தத்துடைய பிரதான கொடி. அதை கொடுத்தாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனாவுக்கு தீனை கொண்டு போனார். எங்களுக்கு ஆரம்பத்துல நாங்க படிச்சிரோம், மதீனாவுக்கு தீனை கொண்டு போன முதல் தூதுவர், இளம் வயது பணக்கார வீட்டில் வளர்ந்த ஏழை வாழ்க்கையை தெரிவு செய்த ஒரு சஹாபி தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களோட குடும்ப பின்னணி நாங்க இதுக்கு முன்னால படிச்சுக்கிறோம். இவங்க அப்துத்தார் கோத்திரம், அப்து மனாஃபுடைய நானட புள்ளவங்க. இன்னைக்கு நாங்க குசைய பத்தி பேசுற நேரத்துல பேசுறோம். குசைக்கு 3 புள்ளவங்க, அப்துல் உஸ்ஸா, அப்துத்தார், அப்து மனாஃப். இந்த அப்துத்தார் கோத்திரத்தை நீங்க பார்த்தா விளங்கும், பச்சைலிக்கிற ஒரு ஆள் இவர் தான். மத்த எல்லாமே தீன் எதிர்த்தாள்கள் தான். சோப்புல இன்ஷா அல்லாஹ் உஹது யுத்தத்தை இவங்களை பத்தி நாங்க பேசுவோம். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 5 குறைஷி கோத்திரமா பிரச்சனைப்பட்ட நேரத்துல பொறுப்புகளை பிரிச்சு கொண்டாங்க. அதுல அப்துத்தார் கோத்திரத்துக்கு இருந்த பொறுப்பு யுத்தத்தில் கொடி பிடிக்கிறது. அதனால பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துல இந்த பிரதான கொடி யார்ட்ட கொடுத்தாங்க? அப்துத்தார் கோத்திரத்தை சேர்ந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு தான் கொடுத்தாங்க. உஹது யுத்தத்திலையும் நாங்க பார்த்தா முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு கொடி பிடிச்சாங்க. அதே மாதிரி எதிரிகள் உஹது யுத்தத்துல கொடி பிடிச்ச இந்த சோப்புல போட்டிக்கிற அவ்வளவு பேருமே கொடி பிடிச்சு கொலை செய்யப்பட்ட, உஹதுல கொலை செய்யப்பட்ட ஆட்கள் தான். காஃபிர்களோட தரப்புல, முஸ்லிம்களோட தரப்புல இல்ல, காஃபிர்களுடைய தரப்புல. அப்ப முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில பிரதான கொடியை கொடுத்தாங்க. அதெல்லாம் 2 கருப்பு கொடிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் செஞ்சாங்க. ஒன்று மக்காவாசியாகிய ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் ஒரு கொடி. அதே மாதிரி மதீனாவுடைய பிரதான தலைவராக இருந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில இன்னொரு கொடியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால இந்த படையில் இருந்த படை பெரிய அளவுக்கு முழு ஏற்பாட்டோட படை புறப்படல. ஏனென்றா எங்களுக்கு தெரியும், 40 பேரை பிடிக்க போற பெரும் படை. அப்ப மக்காவுடைய படை சிறுபடை, ஒரு 40 பேரை கொண்ட படை. எனவே இதை தாக்குறதுக்கு பெரிய ஆயுத பலம் எல்லாம் தேவையில்லை. அதனால ஒரு 300 பேரை கொண்டவங்கன்றதே ஒரு பெரிய எண்ணிக்கை, 40னுடைய பன்மடங்கு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஏற்பாட்டோட போகல. அப்ப குதிரைகள் என்று சொல்ற நேரத்தில் சில கருத்துகள் 4, 5 என்று இருந்தாலும் பிரபலமான கருத்து 2 குதிரை தான் இருந்துச்சு. 2 குதிரை. ஒன்று ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குதிரையில் இருந்தாங்க. அடுத்தது மிக்தாத் இப்னுல் அம்ர்,
நாங்க போன பாடத்துல அவரை பத்தி பார்த்தோம். நாங்க பார்த்தோம் அந்த உபைதா ரலியல்லாஹுடைய படைப்பிரிவு ஃபர்ஸ்ட் ஆரம்பமாக நான் சொன்ன போன பாடத்துடைய முதல் பகுதியில உபைதா ரலியல்லாஹுடைய படைப்பிரிவு வந்த நேரத்துல 2 பேர் அங்கிருந்து இங்க வந்து பாஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்ற ஒரு செய்தியை நாங்க பார்த்தோம். நினைவிக்கோ தெரியாது. உபைதா ரலியல்லாஹுடைய படை முஸ்லீம்களுடைய படை போகுது, எதிர்த்தரப்பு படையில வந்து எதிர்த்தரப்புல இருந்து முஸ்லீமாக இருந்தாங்க, இஸ்லாத்தை மறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா என்ன செஞ்சாங்க, படை கிட்ட வார நேரத்துல அந்த படையிலிருந்து இங்கல வந்தாங்க 2 பேர். அதுல ஒரு ஆள் தான் இந்த மிக்தாத் ரலியல்லாஹு. நான் போன பாடத்தையும் சொன்னேன், மிக பெரிய வீரர். அவர் ஒரு குதிரையில் இருந்தாரு. ஹஸரத் ஜுபைர் ரலியல்லாஹு இன்னொரு குதிரையில இருந்தாங்க. அதெல்லாம கால்நடைகள், அதாவது கால்நடையாக வரக்கூடியவர்களுக்கு கைஸ் இப்னு அபி ஸஅஸா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பாக ஆக்கினாங்க, நடந்து வரக்கூடியவங்களுக்கு. அது அல்லாம 70 ஒட்டகங்கள் தான் இருந்துச்சு பத்ரை நோக்கி பயணிப்பதற்கு. அப்ப 70 ஒட்டகத்துல 300 சொச்சம் பேர் போக வேண்டிய தேவை இருந்துச்சு. 70 ஒட்டகம் பத்ர் வரைக்கும் போகணும், பல நாட்கள் பயணிக்கணும். ஆனா சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 300 சொச்சம், ஒட்டகங்களுடைய எண்ணிக்கை 70. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் என்று சொல்லி நியமிச்சு பயணத்துல டேர்ன் பை டேர்னாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்களை அந்த பயணத்தை கடந்து போக சொல்லி சொன்னாங்க. அப்ப அதுல 3 பேராக போட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஒரு டேர்னை போட்டுக்கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரும் தான் ஒரு டேர்ன்ல வருவாங்க, ஒரு ஒட்டகத்துல பயணிப்பாங்க. எந்த அளவுக்கு ரிவாயத்துல வருகுதுண்டா, அந்த 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறங்கி நடக்கிற நேரத்தை சொல்லுவாங்க, நஹ்னு நம்ஷி அன்க யா ரசூலல்லாஹ், நாங்க நடக்கிறோம் யா ரசூலல்லாஹ், நீங்க ஏறி வாங்கன்னு சொல்லுவாங்க. அங்க பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதத்தை அவங்க சொன்னாங்க, மா அன்துமா பி அக்வா மின்னி வலா அன பி அக்னா மின்குமா அனில் அஜ்ர். சொன்னாங்க, நீங்க நடந்து நான் ஒட்டகத்துல வாரத்துக்கு என்னை விட நீங்க பலசாலி அல்ல, மறுபக்கத்தில் உங்களை விட அல்லாஹ்வுடைய கூலியை விட்டு தேவையற்றவனாக நான் இல்ல, அல்லாஹ்வுடைய கூலி எனக்கும் வேணும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நீங்க மட்டும் நடந்து அல்லாஹ்வுடைய கூலி எடுத்துக்கொறல், அல்லாஹ்வுடைய கூலி உங்களை விட எனக்கு தேவை இருக்குது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ஹஸரத் அபூபக்கர், உமர், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இவங்க 3 பேரும் ஒரு ஒட்டகத்துல. எந்த அளவுக்கு வரலாற்றில் எழுதி வச்சிருக்கிறாங்க, யார் 3 பேர் அல்லது 4 பேர் ஒரு ஒட்டகத்துல பயணிச்ச என்ற செய்தியையும் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தூரம் வராங்க, 1 மைல் தூரம் மதீனா விட்டு வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து அபு இனபா என்று சொல்லக்கூடிய இடத்திட்ட வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இறங்கி முகாமிட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை அவதானிக்கிறாங்க. மதீனாவுக்கு வெளியில கூட்டி கொண்டு வந்து படையை அவதானித்தாங்க. படையில பார்த்தா நிறைய சிறுவர்கள் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சிறுவர்களையும் திருப்பி அனுப்பிட்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர், உஸாமத் இப்னு ஸைத், பரா இப்னு ஆசிப், அதே மாதிரி உஸைத் இப்னு ஹுதைர் அல்ல, உஸைத் இப்னு லுஹைர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அதே மாதிரி ராஃபி இப்னு ஹதீஜ் என்று சொல்லக்கூடிய சிறுவர், ஸைத் இப்னு அர்கம், ஸைத் இப்னு சாபித், இப்படியான நபித்தோழர்கள் சிறுவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையில் அங்கீகரிக்கவில்லை, திருப்பி அனுப்பிட்டாங்க. சின்ன புள்ளவங்க யுத்தத்துல வரக்கூடாது என்று சொல்லி. அதுல ஹஸரத் பரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில வர ரிவாயத், உஸ்துஸ்கிர்து அன வ இப்னு உமர், நானும் இப்னு உமரும் சிறிய புள்ளை என்பதால் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாமல் தடுக்கப்பட்டோம் என்ற செய்தியை ஹஸரத் பரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஹஸரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களும் ஸல்லல்லாஹுடைய உம்மட குடும்பம் தான், ஸுஹ்ரா குடும்பம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான நபித்தோழர், மிகப்பெரிய வீரர். ஹஸரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரஅய்து அஹி உமைர் யதவாரா அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏண்ட தம்பி உமைர், உமைர் இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு மறைந்து இருக்கிறார். அவர் ஸல்லல்லாஹுடைய முகத்துக்கு விளங்குறார் இல்ல. நான் கேட்டேன், மாலக், உனக்கு என்ன நடந்தீங்குது, ஏன் நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வராமல் மறைந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். அப்ப என்னுடைய அந்த தம்பி சொன்னாரு, இன்னி அகாஃபு ஐயரானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயஸ்தஸ்கிரனி ஃபயருத்தனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கண்டு நான் சிறிய பிள்ளை என்று சொல்லி என்னை திருப்பி அனுப்பி விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். வஅன உஹிப்புல் குரூஜ், நானும் இந்த போரில் உங்களோட சேர்ந்து வாரத்தை விரும்புகிறேன். லஅல்லல்லாஹ யர்ஸுக்னி அஷ்ஷஹாதா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை தருவான் என்று சொல்லி சொன்னாங்க. யார் இது? சின்ன சஹாபி, 16 வயசு. அந்த நேரத்துல 16 வயது கூட பூர்த்தியாகாத உமைர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரும் வித்தியாசமான ஆட்கள். உமைர் இப்னு ஸஅத் சிறுவர், சஅத் இப்னு அபி வக்காஸ் மிகப்பெரிய வீரர்,
உத்பத் இப்னு அபீ வக்காஸ் ஸலவாத்தை எதிர்த்த மிகப்பெரிய கொடிய முஷ்ரிக். உஹது போரில் நபி அவர்களுக்கு கல்லால் அடித்து பல்லை உடைக்க காரணமாக இருந்தவர் அடுத்த நானா. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை கண்டுட்டார். யார ஒளிஞ்சிருந்த அந்த உமைரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு சொன்னாங்க, உங்களுக்கு போரில் கலந்து கொள்ள முடியாது, நீங்க திரும்பி போ. ஃபபகா உமைர் அழ ஆரம்பிச்சுட்டார். இவர் அழுகையை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவருக்கு அனுமதி கொடுத்தாங்க. இவர் எந்த அளவுக்கு சின்னவர்ண்டா, ஹஸரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தான் இவருடைய உறைவாளை உயர்த்தி கட்டி கொடுத்தேன், என்ற வாள் நிலத்துல இழுபடுகுது, அந்த அளவுக்கு இவர் சின்னால். இந்த பத்ர் போரில் ஷஹீதாகிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்களில் இவரும் ஒரு ஷஹீதானார். இவரை கொண்டவர் அம்ரு இப்னு அப்துவுத் என்று சொல்லக்கூடிய மாபெரும் மக்காவுடைய பெரும் வீரன், 1000 பேருக்கு நிகரானவன் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய வீரன் தான் இந்த சஹாபியை கொலை செய்தார்கள். அல்லாஹு தாலா இவர்களுக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை, இளம் சஹாபி ஷஹாதத்தை ஆசைப்பட்டார்கள், அந்த ஷஹாதத்தை அடைந்து கொண்டார்கள். அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தி கொள்ள வேண்டும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, இந்த இடத்துல வச்சு அந்த இனபா என்ற அந்த கிணற்றுட்ட வச்சு மதீனாவுக்கு தொழுவிக்கிறதுக்காக வேண்டி அந்த படையிலிருந்து அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்ற கண் தெரியாத சஹாபியை அனுப்பினாங்க. நீங்களும் யுத்தத்தில் கலந்து கொள்ள தேவையில்ல, மதீனாவுல தொழுவிக்கிறதுக்காக வேண்டி அனுப்பினாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த டர்ன்ல வந்தாரே அபூ லுபாபா, அவரை அனுப்பினாங்க, நீங்க மதீனாவுடைய பொறுப்பாகிறீங்க, கவர்னராகிறீங்கன்னு சொல்லி அவரையும் அனுப்பினாங்க. அதுக்கு பின்னால ஸலவாத்தை பாருங்க, அந்த அபூ லுபாபாவை அனுப்பினோன்னு அவங்க 2 பேர் ஆயிடுவாங்களே, அதுக்கு பகரமாக மர்சத் இப்னு அபீ மர்சத் அல் கனவி என்று சொல்லக்கூடிய நபி தோழரை அவங்களோட சேர்த்து கொண்டாங்க. அப்ப 3 பேர் தானே ஒட்டகத்துல போகணும், அப்ப அங்க ஒரு ஆள் அனுப்பினவங்க 2 பேர் ஆயிடுவாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு இன்னொருத்தர போட்டுக்கொண்டாங்க. எவ்வளவு நியாயமாக நீதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மத்தியில நடந்திக்கிறாங்க. அவ்வளவு சஹாபாக்கள் உயிரை கொடுக்க தயாரான சஹாபாக்கள், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதமாக தான் ஒரு தலைவராக இருந்தும் அந்த இடத்துல தன்னுடைய அந்த பதவியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிக்கல, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாயமாக நேர்மையாக அந்த இடத்துல நடந்து கொண்டாங்க. அப்ப அதுக்கு பின்னால இப்ப படை நகர ஆரம்பிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னஹும் ஹுஃபாத் ஃபஹ்மில்ஹும், யா அல்லாஹ் இவர்கள் கால்நடையாக வருகிறார்கள், இவர்களுக்கு வாகனம் கூட கிடையாது, இவர்களுக்கு வாகனத்தை கொடுத்து விடுவாயாக. இன்னஹும் உராத்துன் ஃபக்ஸுஹும், இவர்களுக்கு சரியான ஆடை வசதி கூட கிடையாது, யா அல்லாஹ் இவர்களுக்கு நல்ல ஆடையை கொடுத்து விடுவாயாக. இன்னஹும் ஜியாஉன் ஃபஅஷ்பிஹும், இவர்கள் பசியோடு வந்திருக்கிறார்கள், யா அல்லாஹ் நோம்பாளிகள், இவர்களை நீ வயிறு நிரம்பச் செய்வாயாக என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹு தாலா இந்த போர் முடிஞ்சு போற நேரத்துல அல்லாஹ் எப்படி நிலைமையை உண்டாக்கினான்டா, மாமின் ரஜுலின் இல்லா வ மஅஹு ஜமலுன் அவ் ஜமலான் பஈருன் அவ் பஈரான், போற நேரத்துல அவ்வளவு சஹாபாக்களிடமும் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட ஒட்டகங்கள் காணப்பட்டது. ஒட்டகத்துடைய பெருமதி எவ்வளவு பெருமதி, ஒவ்வொரு சஹாபிக்கும் அல்லாஹ் ஒட்டகத்தை கொடுத்தான். அவர்கள் ஆடை இல்லாமல் இருந்தார்கள், பரிபூர்ணமான கனிமத்தை கொடுத்து ஆடையை கொடுத்தான் அல்லாஹ். பசியை அல்லாஹு தாலா போக்கினான். அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்து மதீனாவுக்கு கிட்ட உள்ள பகுதி வாதில் அகீக் என்ற பகுதிக்கு போய்த்து அதுக்கு பின்னால அப்படியே வந்து துல் ஹுலைஃபாவுக்கு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துல் ஹுலைஃபா எங்களுக்கு தெரியும், மதீனாவுக்கு மிக கிட்ட இடம். இதை மஞ்சள்ல போட்டிக்கிறது மதீனா, இதான் அந்த துல் ஹுலைஃபா. மிச்சம் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம், மதீனாவுக்கும் துல் ஹுலைஃபாவுக்கும் இடையில 10 கிலோமீட்டர் தூரம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் ஹுலைஃபா என்ற இடத்துக்கு வந்து 2 பேர்களை அனுப்பினாங்க. அதி இப்னு அபி ஸஅபா, பஸ்பஸ் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய 2 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போய்த்து அங்கு கல நிலவரத்தை பார்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க. எங்கக்கு? பத்ருக்கு. இதை பார்த்தா நல்லா விளங்கும். பத்ர் ஈக்கிறது இங்க, மதீனா ஈக்கிற இங்க, மக்கா ஈக்கிறது பனிய. இது மக்கா, இது மதீனா, இது பத்ர். இந்த மதீனாலிருந்து கிட்டதான் இந்த பத்ருடைய பகுதி. இது ஷாமு போற பகுதி, இது பத்ர். இதுக்கு கீழே தான் மக்கா. மக்காலிருந்து ஜுஹ்ஃபா. பாருங்க, மக்காவுக்கு கிட்ட உள்ள பகுதி ஜுஹ்ஃபா, மதீனாவுக்கு கிட்டதான் பத்ர். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாலிருந்து இந்த 2 பேரை அனுப்பினாங்க. நீங்க பத்ர்ன்ற இடத்துல போய்த்து நிலவரத்தை பாருங்க, இவங்க கடந்து போயிட்டாங்களா இல்லையா, அதாவது யார் அபு சுஃபியானுடைய படை தாண்டி போயிட்டா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை அனுப்பி வச்சாங்க. இப்ப இந்த 2 பேரும் அங்க போய் கல நிலவரத்தை பார்த்துட்டு அவங்களுடைய ஒட்டகத்தை அந்த இடத்துல உட்கார வச்சு தண்ணி எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல இருந்து செய்தி எடுத்துக்கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அபு சுஃபியானுடைய படை பத்ருக்கு கிட்ட வருது. இவங்க வந்துட்டாங்க. அபு சுஃபியானுடைய படை பத்ருக்கு கிட்ட வருகுது. அபு சுஃபியான் மிக்க அவதானத்தோட தான் வந்தார். போன முறை அவருக்கு தெரியும் இப்படியான ஒரு கல நிலவரம் ஏற்பட்டுச்சு, எங்களை வழிமறிக்கிறதுக்கான பல தடவைகள் முயற்சிகள் நடந்துச்சு. எனவே
இந்த தடவை பெரும் பணத்தோட வருகிறோம், இதை இழந்தால் ஒட்டுமொத்த மக்காவும் வங்குரோத்தாகிவிடும், எனவே எப்படியாவது இந்த பணத்தை பாதுகாக்கணும் என்ற அபூ சுஃபியான் குறியாக இருந்தார். அதனால எந்த அளவுக்குண்டா அபூ சுஃபியான் படையை பின்னால் வைத்து அவர் மட்டும் முன்னால வந்தார், ஏதாவது ஆபத்துண்டு அவசரமா செய்தி கொடுக்கிறது. அப்ப படையோட அவர் வரல, படையை பின்னால், அதாவது தன்னுடைய வியாபார கூட்டத்தை பின்னால் வைத்து விட்டு அபூ சுஃபியான் முன்னுக்கு வந்தார். வார நேரத்துல அங்க வச்சு ஒரு ஆளை சந்திச்சாரு, மஜ்தி இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஜுஹைனா, வழியில வரக்கூடிய அந்த ஜுஹைனா கோத்திரம், நான் முன்னு காட்டின இடையில வரக்கூடிய இந்த ஜுஹைனா கோத்திரம், அந்த ஜுஹைனா கோத்திரத்தை சந்திச்சு அங்க இருந்தாரு மஜ்தி இப்னு அம்ர். போன பாடத்திலே நாங்க பார்த்தோம், போன பாடத்துல முதலாவது போரை பத்தி சொல்ற நேரத்துல, ரெண்டு தரப்புக்கும் போர் நடக்கிற நேரத்துல இந்த மஜ்தி இப்னு அம்ர் தலையிட்டு தான் ரெண்டு பக்கத்துக்கு இடையில சமாதானத்தை ஏற்படுத்தினாங்கன்ற ஒரு செய்தியை நாங்க பார்த்தோம். இந்த மஜ்தி இப்னு அம்ர் இருந்தாரு, அவர்கிட்ட அபூ சுஃபியான் கேட்டாருன்னு தான் சொல்லணும், பின்னால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். அபூ சுஃபியான் கேட்டாரு, இந்த பக்கத்தால சந்தேகத்துக்கிடமான யாரையாவது கண்டீர்களா? ஹல் அஹ்ஸஸ்த அஹதம் மின் உயூனி முஹம்மதின், முஹம்மதுடைய ஒற்றர்கள் யாராவது இந்த இடத்துல நடமாடினத்தை கண்டீங்களான்னு கேட்டார். அவர் ரெண்டு தரப்போட நல்ல, ஏன்னா அவருக்கு வியாபாரம் வேணும், அவர் இங்கல பக்கத்தோட நல்ல ஈக்கணும், அங்கல பக்கத்தோட நல்ல ஈக்கணும், ஏன்னா அவர் இருக்கிறது பிரதான பகுதி, மதீனாவாசிகள் அவரோட தொடர்பு ஈக்கிறது, மக்காவாசிகள் போற ரோட்ல அவங்க ஈக்கிறது. இப்ப இந்த மஜ்தி இப்னு அம்ர்ட்ட கேட்டோடனே மஜ்தி சொன்னாரு, நான் அப்படி வித்தியாசமாக யாரையும் பார்க்கல, ஆனா இங்க ரெண்டு பேர் வந்து அவங்க ஒட்டகத்தை இந்த குன்றுக்கு கீழால் அமர வச்சுட்டு இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து கொண்டு போனதை பார்த்தேன்னு சொல்லி. அப்ப அபூ சுஃபியான் கேட்டாரு, ஐனகான முனாஹுஹுமா, எந்த இடத்துல ஒட்டகத்தை உட்கார வச்சேன்னு சொல்லி கேட்டார். அப்ப அந்த இடத்தை காட்டினோன்னு அபூ சுஃபியான் அந்த இடத்துக்கு போனாரு. ரொம்ப புத்திசாலி அபூ சுஃபியான் போனாரு. அந்த இடத்தில் ஒட்டகத்துடைய விட்டைகள், அழுக்குகள் இருந்துச்சு. இப்ப அபூ சுஃபியான் அந்த விட்டைகளை உடைத்தார். உடைச்சி பார்த்தா அதுக்கு மதீனாவுடைய சிறிய ஈத்தம்பல விதைகள் இருந்துச்சு. சொன்னாரு, ஹாதிஹி வல்லாஹி அலாஇஃபு யஸ்ரிப், இது மதீனாவுடைய மிருகங்கள் சாப்பிடக்கூடியதுதான் இது, அதனால இங்க வந்தது கட்டாயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு உடனடியாக அபூ சுஃபியான் தன்னுடைய பாதையை மாற்றுகிறார். வளமையான பாதையில போகாம பாதையை மாற்றார். இந்த பாதையை பார்த்தா எங்களுக்கு விளங்கும், இந்த நீளத்தை பார்த்தா விளங்கும், இதுதான் அபூ சுஃபியான் வந்த பாதை. இந்த அபூ சுஃபியான் வந்த பாதை இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பாதை பச்சை, இது பத்ர், இதான் இந்த பத்ர் என்ற இடம். அபூ சுஃபியான் பெய்திருக்க வேண்டிய பாதை இது சோப்பு. இப்படி வந்த அபூ சுஃபியான் போயிருக்க வேண்டிய பாதை இது. இந்த சோப்புலையும் போட்டிக்குதுன்னு இது குறைஷியர்கள வந்த பாதை. அப்ப இது பிரதான பாதை. ஆனா அபூ சுஃபியான் என்ன செஞ்சாரு, கடல் பகுதிக்கு பாதையை மாற்றினார். பாருங்க, இது கடலோரம், செங்கடல், கடலோர பகுதிக்கு தன்னுடைய பாதையை மாற்றி இந்த பக்கத்தால வந்து இறங்கினார். பாருங்க, இது மக்காவுக்கு வர மேல் ரோட், இது மக்காவுக்கு வர கீழ் ரோட். அப்ப இந்த இடத்துல தான் அபூ சுஃபியான் டர்ன் பண்ணார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க படை இந்த பாதையால வரும் என்று. அபூ சுஃபியான் தன்னுடைய பாதையை மாற்றியது மட்டுமல்ல, உடனடியாக மக்காவுக்கு ஒரு அபய குரலை கொடுத்து அனுப்பினார். தம்தம் இப்னு அம்ர் அல் கிஃபாரி என்கின்ற ஒரு அவருடைய ஆளுக்கு பணத்தை கொடுத்து கூலிக்கு அவர் அனுப்பினாரு. நீ அவசரமா போய் மக்காவுக்கு செய்தியை கொடு, ஒரு படை எடுத்துக்கொண்டு எங்களை காப்பாத்துறதுக்கு வர சொல். இப்ப தம்தம் இப்னு அம்ர் என்ன செஞ்சார், அவர் பிரதான பாதையால மிக வேகமாக போய் மக்காவுக்கு போறார். இந்த இடத்துல வச்சு நாங்க இன்னொரு முக்கியமான ஒரு வரலாற்று தகவலுக்கு வரோம். கண்ணியமானவர்கள், இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் போன்ற பல வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. என்னண்டா, இது நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி ஆத்திகா, ஸல்லல்லாஹு வாப்பா அப்துல்லா, அவங்களுடைய சகோதரர்கள் தான் இதெல்லாம், வாப்பட சகோதரர்கள். இதுல வரக்கூடிய பெண் இந்த ஆத்திகா தைகிறாங்க. நபி அவங்களுடைய மாமி, வாப்பட சகோதரி ஆத்திகா. இந்த ஆத்திகா பின்து அப்துல் முத்தலிப், இந்த பெண் ஒரு வியப்பான ஒரு ஆச்சரியமான கனவை காணுகிறார். இவர் கனவை கண்டுட்டு அவருடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு இவரை வர சொல்லி அனுப்பினாங்க. நான் ஒரு விஷயம் கண்டேன், நீங்க வாங்கன்னு சொல்லி. அப்பாஸ் ரலியல்லாஹு வந்த பின்னால அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, லகத் ரஅய்து லைலத அர்-ருயா கத் அஃதஅத்னி, நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு என்ன ரொம்ப பயமுறுத்திட்டு. தகவ்வஃப்து அலா கௌமிக மின்ஹா ஷர்ருன் வ முஸீபத்துன், இந்த கனவால உங்களோட குறைஷியர்களுக்கு ஏதாவது ஆபத்து முசீபத் ஏற்படுமோடு நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி இந்த ஆத்திகா என்ற பெண்மணி சொன்னார். சகோதரர் அப்பாஸ் கேட்டாரு, வமாதா ரஅய்தி, நீ என்ன கனவு கண்டாய்? அப்ப அந்த பெண் சொல்றா, அபுத்தஹ் என்ற மக்காவுடைய மேல் பகுதி மலையில் ஒரு வீரரை கண்டேன், அவர் ஒரு ஒட்டகத்துல வாராரு, வந்து சொன்னாரு, அலா இன்ஃபிரு யா லகுதுர் லிமசாரிஇக்கும் ஃபீ ஸலாஸின், அவர் சொன்னாரு, ஏ மக்காவாசிகளே, நீங்க எல்லாரும் புறப்படுங்க,
நீங்க எல்லாரும் புறப்படுங்க. நீங்க புறப்படாட்டி நஷ்டமடைவீர்கள். நீங்க புறப்படுங்க. எங்க புறப்படுங்க? 3 நாட்களுக்கு பின்னால் நீங்கள் மரணிக்குகின்ற இடத்துக்கு போங்க. இந்த 3 நாட்களுக்கு பின்னால நீங்க சாவ போற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்க புறப்படுங்க என்று சொல்லிட்டு அந்த நபர் அப்படியே அபுத்தஹ்ன்ற இடத்திலிருந்து மஸ்ஜித், அந்த காபாவுக்கு, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வந்தார். அந்த மனிதர், இது கனவுல காண்றாங்க. அவரை சூழ ஏனைய மக்காவுடைய மக்களும் வராங்க. வந்து அவர் காபத்துல்லாவுக்கு மேலால திடீரென்று காபாவுக்கு மேலால குதிரைக்கு, அந்த ஒட்டகத்துக்கு மேலால ஏறி அதே வார்த்தை, இன்ஃபிரு யா லகுதுர், இன்ஃபிரு, நீங்க புறப்படுங்க, நீங்க 3 நாட்களுக்கு பின்னால நீங்க சாவ போற இடத்துக்கு போங்க என்று சொல்லிட்டு காபாவுக்கு மேலால சொன்னாரு. அதுக்கு பின்னால அவர் இறங்கி அபு குபைஸ் என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய மிக பிரபலமான மலை அபு குபைஸ், அந்த குபைஸ் மலைக்கு மேலாலையும் ஏறி இதே வார்த்தையை சொன்னாரு. சொன்ன பிறகு ஒரு பாறாங்கல்லை உருட்டி விட்டார். அந்த கல் கீழே வந்து துண்டு துண்டாக வெடித்தது. அந்த கல்லே கீழே வந்து துண்டு துண்டாக வெடித்தது. அந்த கல்லுடைய துண்டுகள் மக்காவுடைய எந்த ஒரு வீட்டையும் விற்று வைக்கல, அவ்வளோ வீட்டிலையும் போய் பட்டிச்சு என்று சொன்னோன்னே அப்பாஸ் சொன்னாரு, வல்லாஹி இன்ன ஹாதிஹி லருயா, இது உண்மையில் ஒரு வித்தியாசமான கனவு. நீ யார்ட்டையும் இந்த கனவை வாயை தொடர்ந்து சொல்லிடாது, இது பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும் என்று சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு அவங்க போன அவங்கட கூட்டாளிட்ட சொன்னாங்க. ஆத்திகா சொல்லல, சொன்னது யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட கூட்டாளி உத்துபாவுடைய மகன் வலீத் இப்னு உத்பாவிடம் சொன்னார். வலீத் இப்னு உத்பா, எங்களுக்கு உத்பா நாங்க அடிக்கடி கேள்விப்பட்ட பேர் தான், அவரோட மகன் தான் இந்த வலீத். பத்ர் போர்ல இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பாடத்துல முக்கியமாக பேசப்பட போக ஆட்கள் தான் இந்த வலீதும், இந்த உத்பாவும், இந்த ஷைபாவும். இந்த 3 பேரை பத்தி இன்ஷா அல்லாஹ் நாங்க பத்ருடைய அடுத்த பகுதியில நாங்க பேசுவோம். அப்ப இந்த வலீதுட்ட போய் சொன்னாரு, ஏண்ட சகோதரி ஆத்திகா இப்படியான ஒரு கனவை கண்டிக்கிறா, நீ யார்ட்டேன்னு சொல்லிடா. வலீத் என்ன செஞ்சாருண்டா, அவரோட வாப்பா உத்பத் இப்னு ரபியாட்ட செய்தியை சொன்னாரு. உத்பாட்டு இருந்து அப்படியே வாய் வழியாக பெய்த்து அபூ ஜஹல் வரைக்கும் செய்தி வைத்து இது ஒரு பேசு பொருளாக எடுத்து குறைஷியர்கள் அவருடைய பாராளுமன்றம் தாருன் நதுவால இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, ஆத்திகா ஒரு கனவு கண்டிக்கிறான். இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு காபாவுக்கு வந்தாங்க. அதிகாலையில தவாப் செய்யறதுக்கு அபூ ஜஹலும் அவருடைய சகாக்களும் உட்கார்ந்து இருந்தாங்க. அபூ ஜஹல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னான், தவாஃப முடிச்சிட்டு என்ன கொஞ்சம் சந்திச்சுக்கோ. இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தவாஃப முடிச்சாங்க. தவாஃப முடிச்சிட்டு கேட்டாங்க, என்ன விஷயம், நீ ஏன் என்னத்துக்கு சந்திக்க சொன்ன? அபூ ஜஹல் சொன்னான், மதா ஹததத் ஃபீக்கும் ஹாதிஹி நபிய்யா. எப்படி? மதா ஹததத் ஃபீக்கும் ஹாதிஹி நபிய்யா, உங்கள எப்ப பொம்புல நபி வந்தன்னு கேட்டான் அபூ ஜஹல். உங்கள எப்ப பொம்புல நபி எப்ப உங்கள வந்தன்னு சொல்லி கேட்டான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாத மாதிரி கேட்டாங்க, ஒமாதாக், அது என்ன புதிய கேள்வி ஒன்று கேட்கிறாய்? சொன்னா, புதிய கேள்வி அல்ல, ஆத்திகா கண்ட கனவத்தான் சொல்றேன் என்று. அப்பாஸ் திருப்பி கேட்டாங்க, ஒமாதாராத், ஆத்திகா என்ன கண்டன்னு சொல்லி கேட்டான். இப்ப அபூ ஜஹலுக்கு கடுமையான கோபம். அபூ ஜஹல் சொன்னான், அமா ரதீதும் மையதனப்ப ரிஜாலுக்கும் ஹத்தா ததனப்ப நிசாஉக்கும். உங்களோட ஆம்புலவங்க நுபுவத்தை வாதிட்டது போதாத்துக்கு இப்ப பொம்பளையும் நபின்னு வாதிட ஆரம்பிச்சுக்கிறா. உங்களோட ஆம்புல, அதாவது சலதாத்துடைய குடும்பம் தானே, ஹாஷிம் குடும்பம் தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலதாத்துடைய மாமி தானே இவங்க ஆத்திகா. சொன்னாங்க, உங்களோட ஆம்புலவங்க நபி என்று வாதிட்டது போதாத்துக்கு பொம்புலவங்களும் நபி என்று வாதிட ஆரம்பிச்சுட்டாங்களா? அல்லாஹ் மீது சத்தியமாக 3 நாட்களுக்கு பார்ப்போம், அவ சொன்னது நடந்தா சரி, சொன்னது நடக்காட்டி நாங்க பெரிய ஒரு ஏடொண்ட எழுதி கொழுவி போடுவோம். அந்தும் அக்ஸபுல் பைத்தி ஃபில் அரப், இந்த ஊர்லயே ஆக பொய் சொல்ற குடும்பம் நீங்க தான் என்று சொல்லி பனு ஹாஷிமுக்கு எதிராக நாங்க ஏற்கனவே ஒரு ஏடொண்ட எழுதி போட்டாங்க. அநியாயக்கார ஏடொண்ட ஏற்கனவே எழுதி போட்டாங்க. அப்ப உங்களைத்தான் அரபியர்கள் நீக்கக்கூடிய ஆகப்பெரிய பொய்யர் என்று சொல்லி ஒரு ஏட்டை எழுதி போட்டு விடுவோம் என்று சொல்லி சொன்னான். இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் இதை பெருசு எடுக்கல, ஆத்திகா கண்ட கனவை நான் பெருசு எடுக்கவும் இல்லை, நான் அதை நம்பவும் இல்லை, ஆத்திகா கனவு கண்டன்றதையே நான் நம்பல என்று சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு நழுவி போயிட்டான். இப்ப இது செய்தி ஹாஷிம் குலத்திலிக்கிற பொம்புலவங்களுக்கு கேள்விப்பட்டுட்டு, ஹாஷிம் கோத்திரத்திலிக்கிற பொம்புலவங்களுக்கு கேள்விப்பட்டுட்டு அவங்க சொன்னாங்க, அப்பாஸ் ரலி வீட்டுக்கு வந்து, அக்ரர்தும் லிஹாதல் ஹபீஸில் ஃபாஸிகி ஐ யகஅ ஃபீ ரிஜாலிக்கும், இந்த கெட்ட பாவி அபூ ஜஹல் எங்கட ஹாஷிம் கோத்திரத்திலிக்கிற ஆம்புலவங்களுக்கு செஞ்ச அநியாயம் போதாத்துக்கு இப்ப பொம்புலங்களையும் இழுத்திக்கிறான். நீ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து கொண்டு ஒன்றும் பேசாம இங்க வந்திருக்கிறீங்களே என்று சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடினமாக ஏச ஆரம்பிச்சாங்க. ஹாஷிம் பொம்புலவங்க, நீ பதில் சொல்லாம வந்திருக்கிறீங்க. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உண்மைதான், நான் பதில் சொல்லல, ஆனா
நான் இதுக்கு நல்ல ஒரு பதிலடிய அவனோட சண்டைக்கு போய் இழுத்து அவனுக்கு நான் பதிலடி கொடுக்காம வர மாட்டேன், அவன் எதிர்த்தால் நானும் அவனை எதிர்த்துட்டு தான் வருவேன் என்று சொல்லி கடுமையான கோபம் அப்படி போகுது. 3 நாள் முடிஞ்சு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடுமையான கோபத்துல காபாட்ட போறாங்க. இன்றைக்கு அபூஜஹலோட ஒரு பிரச்சனை ஒன்று இழுக்கணும்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு நீக்கிறாங்க. அபூஜஹல் வாரான் கடுமையான கோபத்தோட, முகமெல்லாம் மாறி அவனுடைய தோற்றம் எல்லாம் வெளிரி ஒரு வித்தியாசமான கோபத்துல வாரான். அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்க மனசுக்குள்ள கேட்டுக்கொண்டாங்களாம், நான் ஏசுவேன் என்ற பயத்திலேயா இவன் இவ்வளவு பெரிய கோபமாக ரியாக்ஷன் பண்ணணும்? நான் ஏசுவேன் என்ற பயத்துக்கா இவன் இவ்வளவு கோபமாக காட்டிக்கொள்றான் என்று நினைச்சு கொண்டிருக்கக்குள்ளேதான் அவன் சொன்னான். அந்த நேரத்துல தான் அபூ ஜஹலுக்கு அந்த லம்லமுடைய அழைப்பு செய்தி கிடைச்சு. நாங்க அங்க நிப்பாட்டினோமே செய்தி. அபூ சுஃபியானுடைய படையினுடைய தூதுவர் லம்லம் இப்னு அம்ர் அல் கிஃபாரி வந்தாரு, செய்தி எடுத்துக்கொண்டு வந்தாரு. அவர் வந்து என்ன சொன்னாருண்டா, மக்காவுடைய அந்த அபுத்தஹ் என்ற அந்த இடத்துல ஏறி சொன்னாரு, குரைஷியர்களே, யா மாஷர குரைஷ் அல்லதீமா, குரைஷியர்களே உங்களோட வியாபார பொருளை நீங்க காப்பாத்திக்கோங்கோ. அம்வாலுக்கும் அபி சுஃபியான், அபூ சுஃபியான்ட்ட நீங்க கொடுத்து அனுப்பின சல்லி எல்லாம் லா அரா துத்ரிகூனஹா, உங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைச்சும்னு நான் நினைச்சல்ல. சொன்னான் அல் கௌஸ் அல் கௌஸ், உதவி உதவி, மக்காவே கிளம்பி வாருங்க, அபூ சுஃபியானுடைய பணத்தை சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு, அந்த படையை பாதுகாக்கிறதுக்கு கிளம்பி வாங்க என்ற சத்தத்தை அவன் போட்டான். அவன் போடுற நேரத்துல அந்த அரபியர்கள்ட்ட ஒரு பழக்கம் என்னாண்டா, ஒரு விஷயத்தை பாரதூரமாக காட்டுறதுக்கு அவங்களுடைய செய்கை ரீதியாகவும் சில விஷயங்களை செய்வாங்க. அதுல ஒன்றுதான் இவன் என்ன செஞ்சான்டா, இந்த பந்தம் தன்னுடைய உடுப்பை எல்லாம் கிழிச்சு கொண்டு, தன் ஒட்டகத்துடைய மூக்கை அறுத்து கொண்டு, ரத்தம் சிந்த சிந்த ஒரு பயங்கர தோற்றம், அதாவது நான் தாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு உதவிக்கு வாங்க உடனே என்ற ஒரு அந்த பயங்கர தோற்றத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி அப்படியான ஒரு நிலைமையில வந்து கத்தினான். அப்ப இந்த செய்தி அபூ ஜஹலுக்கு நேரத்தோட கிடைச்சிட்டு, அப்ப இந்த கோபத்துலதான் அபூ ஜஹல் வாரான். இப்ப உடனடியாக குறைஷியர்களுக்கு கடுமையான கோபம் வருகிறது. இவ்வளவு காலம் நாங்க இவங்களை தாக்கி கொண்டிருந்தோம், இப்ப எங்களுக்கு கை வச்ச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே போன பாடத்துல பார்த்தோம், அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷுடைய படை போய் இப்னுல் ஹதுரமி, அம்ர் இப்னுல் ஹதுரமி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளை கொலை செய்த விஷயத்தை நாங்க போன பாடத்துல பார்த்தோம். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு படை போய் ஒரு கொலை செய்ததை பார்த்தோம். அப்ப மக்காவுடைய முஸ்லிம்கள் பேசிக்கொண்டாங்க, என்ன இந்த முஹம்மதுடைய தோழர்களும் நினைச்சு கொண்டாங்களா, அந்த இப்னுல் ஹதுரமியிட மாதிரி 3-4 பேரை கொண்ட படைதான் எங்கள் டீக்குது, லேசா போய் அவங்களுக்கு அடிச்சுட்டு போன மாதிரி எங்களுக்கு அடிச்சேன்னு நினைச்சுறாங்களா? இன்றைக்கு நாங்க மிக பெரும் படையோட போய் அவங்களுக்கு பாடத்தை புகட்டுவோம் என்று சொல்லி மக்காவில் ஒரு ஆலோசனை செய்யறாங்க. அவ்வளவு பேரும் யுத்தத்துக்கு வரணும். மக்காவில் இருக்கக்கூடிய அவ்வளவு ஆண்களும் இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பிரகடனம் செய்யறாங்க. யாரும் பின்வாங்க கூடாது. இந்த யுத்தத்துல மக்காவுடைய முக்கிய அவ்வளவு பேரும் கலந்து கொண்டாங்க, அபூ லஹப தவிர. அபூ லஹப் கலந்து கொள்ளல. அதுக்கு ஒரு காரணம் எழுதுறாங்க, ஆத்திகாவுடைய கனவு அபூ லஹப் அதுல நம்பினார். ஏண்டா அவருடைய சகோதரி தானே, அபூ லஹபுடைய சகோதரி ஆத்திகா. அப்ப ஆத்திகாவுடைய கனவு நடந்துடுமோ என்ற பயம் அபூ லஹபுக்கு இருந்துச்சு. அதனால் அபூ லஹப் போருக்கு போகாதக்குரிய காரணத்தையும் கிதாபுகள் எழுதுறாங்க. இப்ப இந்த அபூ லஹப் என்ன செஞ்சான்டா, அவனுக்கு பகரமாக ஆஸ் இப்னு ஹிஷாம் இப்னு முகீரான்ற ஒரு ஆளை போருக்கு அனுப்பினான். அது காரணம் என்னன்னா, ஆஸ் வந்து இவருக்கு 4000, ஆஸ்ன்றது அம்ர் இப்னு ஆஸ் வாப்ப வரல, இது வேற ஆஸ். அந்த ஆஸ் என்ன செஞ்சாருண்டா, ஆஸ் இப்னு இந்த ஹிஷாம் இப்னு முகீரா அபூ லஹபுக்கு 4000 வெள்ளிக்காசுகள் கடன் கொடுக்கச்சு. அந்த கடனுக்கு பகரமாக நீ எனக்கு கடன் தர தேவையில்ல, எனக்கு பகரமாக நீ யுத்தத்துக்கு போன்னு சொல்லி அபூ லஹப் அனுப்பினார். இதை தவிர மத்த எல்லாரும் கலந்து கொண்டாங்க. இதுல சிலவங்க இந்த போருக்கு போறத பயந்தாங்க. அதுல குறிப்பாக உமையத் இப்னு கலஃப், உமையத் இப்னு கலஃப் அல் ஜுமஹி, ஜுமஹ் கோத்திரத்தை சேர்ந்த உமையா என்று சொல்லக்கூடிய ஆள். சஃப்வான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா உமையா, இவட மகன் சஃப்வான் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை எதிர்த்த ஒரு ஆள் தான் ஜுமஹ் கோத்திரத்தை சேர்ந்தவர் சஃப்வான் இப்னு உமையத் இப்னு கலஃப். உமையத் இப்னு கலஃப் என்று சொல்லி நாங்க வரலாற்றுல கேள்விப்பட்டிருப்போம். மிக குறிப்பாக இவரை பத்தி நாங்க நினைவு வச்சுக்கிறோம்டா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடுமையாக அடித்து தொந்தரவு செய்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எஜமானர் இவர் தான் இந்த உமையத் இப்னு கலஃப். இந்த உமையா இவர் பயந்தாரு, இந்த போருக்கு போனா நான் திரும்பி வர மாட்டேன். அது காரணம் என்னாண்டா, அதுக்கு ஒரு காரணம் நான் ஏற்கனவே பல பாடங்களுக்கு முன்னால சொல்லிக்கிறேன். இந்த உமையாவும் மதீனாவுடைய தலைவர் சஅத் இப்னு முஆதும் கூட்டாளி. நான் இதுக்கு முன்னால சொல்லிக்கிறேன் இந்த சம்பவத்தை. இந்த சஅத் இப்னு முஆத் என்ன செஞ்சாருன்னா, ஒரு நாள் உம்ராக்கு போனாரு. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பின்னால் உம்ராவுக்கு போன நேரத்துல, ஆட்கள் இல்லாத நேரத்துல இந்த சஅத் வந்து உமையாவோட சேர்த்து
தவாப் செய்யற நேரத்துல அபூஜஹல் வந்தான். யாருன்னு கேட்டா சாத். எங்கட எதிரிக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிற ஆளா இவரு என்று சொல்லி அபூஜஹல் வாக்குவாதம் பட சாதும் அவருக்கு அபூஜஹலுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சார். ஏன்னா சாது ஒரு தலைவர், பேச ஆரம்பிச்சார். அப்ப உமையா சொன்னான், உமையா எந்த பக்கத்தை எடுத்தான்? அபூஜஹல் பக்கத்தை எடுத்தான், இவர கூட்டாளி. ஆனா அபூஜஹல் பக்கத்தை எடுத்து சொன்னான், இவர் மக்காட தலைவர், இவர முன்னுக்கு சத்தத்தோ சத்தாது. அப்ப சாதுக்கு கோபம் வந்து சொன்னாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க, அவங்க கொண்ட கொல்றன்னு சொல்லி என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சொன்னாங்க. இது உமையாவுக்கு பயம் பிடிச்சிட்டு, இது அந்த நேரத்திலேயே வீட்டுல வந்து உமையா சொன்னான் மனைவிட்ட. அப்ப அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி சாத் சொன்னத உமையா ஆழமாக நம்பினார். தீன் எதிர்த்தோரால், ஆனா ஆழமாக நம்பினார் இந்த விஷயம் நடக்கும் என்று சொல்லி. அதனால அவர் அண்டக்கே முடிவெடுத்தார், இனி நான் மக்கா விட்டு வெளியில போக மாட்டேன். இப்ப என்ன நிலைமை? மக்கா விட்டு வெளியில போக வேண்டிய நிலைமை. இவர் மக்கா விட்டு வெளியில போறதுக்கு தயார் இல்லை. இப்ப என்ன செஞ்சாண்டா, அபூஜஹல் இந்த உமையாட்ட வந்தார். வந்து சொன்னான், யா அபா சஃபான், யா சஃபான் வாப்பவே, நீ போகாட்டி மத்தாமா யராக அன்னாசு தகல்லஃப், மக்கள் நீ யுத்தத்துக்கு போகாததை கண்டால் அவங்களும் போக மாட்டாங்க, அதனால நீ யுத்தத்துக்கு வா என்று சொல்லி சொன்னார். இவர் யுத்தத்துக்கு போக தயார் இல்லை. ஆனா அபூஜஹலுடைய வற்புறுத்தலின் பேரில் என்ன செஞ்சாருண்டா, இவர் சொன்னார் அந்த நேரத்துல, நான் ஒரு வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஒட்டகத்தை வாங்கிக் கொள்வேன், சந்தர்ப்பம் வாய்க்கும் போது நான் வந்துடுவேன், நான் உங்களோட சேர்ந்து வருவேன், ஆனா சந்தர்ப்பம் வாய்க்கும் போது நான் திரும்பி வந்துடுவேன், ஏனென்றா அந்த படையை என்னால் சந்திக்க முடியாது என்ற செய்திய அந்த கருத்துப்பட உமையா சொன்னான். இன்னொரு கருத்துல வருகுது, அப்ப இந்த அபூஜஹல் என்ன செஞ்சாண்ட, எப்படி சரி இந்த உமையாவை கிளப்பணும் யுத்தத்துக்கு. அதுக்கு உக்பத் இப்னு அபீ முஐத் அந்த வாசனை திரவியங்கள், புகை பிடிக்கிறது, வாசனை திரவியம் எல்லாம் போட்டு புகை பிடிக்கிறது, அதை கொடுத்து அனுப்பின. உமையா மக்கால காபாவு கிட்ட தன்னுடைய சகாக்களோடு பேசி கொண்டிருக்கும் போது இவனுக்கு போய் புகை பிடிங்க. அப்போ உமையா கேட்டா, எனக்கு எடுத்து புகை பிடிக்கிற சொன்னா, நீ தான் பொம்பளையே, யுத்தத்துக்கு வர மாட்டேன், பொம்பளை உங்களுக்கு தான் இப்படி அத்தர் புகை பிடிக்கணும். அவருக்கு கோவம் வந்துட்டு. அப்ப இவர் நினைச்சாரு, வீட்டுல போய் மனைவிட்டு சொன்னாரு, ஏண்ட சாமன் எல்லாம் ரெடி பண்ணித்தாங்க. மனைவி சொன்னா, அம்மா நசீத மக்கால் அஹூக்கல் யஸ்ரிபி, அந்த மதீனா நண்பர் சாத் சொன்னதை மறந்துட்டு நீங்க ரெடி ஆகி போறீங்களா? போனா திரும்பி வர மாட்டீங்க. சொன்னா, நான் போக மாட்டேன், இடையில போய் திரும்பி வந்துடுவேன் சொன்னாரு. கடைசி வரைக்கும் இடையில திரும்பி வர கிடைச்சல, அவர் அந்த யுத்தத்திலே போய் கடைசியாக கொலை செய்யப்பட்டார். இப்படியான வரலாற்று நிகழ்வுகள் நடந்துச்சு. இப்ப என்ன செய்யுதுண்டா, மக்காவுடைய படை தயாராகி போகுது. இடையில மக்காவுடைய படையில பல பிளவுகள் உண்டாகுது. மக்காவுடைய படையில போக முடியாத பல நிலைமைகள் வந்தும் அபூஜஹலுடைய பிடிவாதத்தால இந்த படை முன்னோக்கி நகருது. நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல பார்ப்போம், இந்த போரினுடைய அடுத்த கட்டங்கள் என்ன நடந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த படையை சந்திச்சாங்க, எப்படி அபூ சுஃபியான் தப்பி அந்த வந்தாரு, அபூஜஹலுடைய படைக்கும் ஸல்லல்லாஹுடைய படைக்கும் இடையில நடைபெற்ற அந்த பத்ர் போருடைய 2ஆம் பகுதி இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பாடத்துல பார்ப்போம்.